வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெட்டிகோட் மாடலில் இருக்கிறதான பட்டு பாவாடை வந்து எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டு பகுதி வந்து என்னை பார்த்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மடித்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா உயரம் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ உயரம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து விட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 7.5 இன்ச்சஸ். ஸோ அந்த 7.5 இன்ச்சஸ் கூட ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினுக்காக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 வயசு குழந்தைக்கானது. ஸோ 2 வயசு குழந்தைக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்லா அளவுகள்லையும் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன் போடுறதுனால நமக்கு வந்து என்னென்ன அளவுகளுக்கு வந்து நம்ம வந்து இடம் வந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அதுக்காக தான். அடுத்தது கழுத்துடைய அகலமும் ஷோல்டருடைய அகலமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக நமக்கு இருக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி கழுத்துடைய அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பட்டுப்பாவாடையோட சட்டை வந்து வேர் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்கிறதான இந்த பெட்டிக்கோடுடைய அந்த நெக் வந்து வெளியில் தெரியக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் வந்து கழுத்துடைய அகலத்துலேயும் உயரத்துலேயும் வந்து எக்ஸஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்ஹோலுடைய உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மார்புடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இடுப்புடைய சுற்றளவு 5.5 இன்ச். ஸோ அது கூட வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆம்ஹோலுடைய ரவுண்ட் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேக் போர்ஷனில் வந்து நமக்கு வந்து ஹூக் பட்டி வந்து வரும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வந்து விட்டுக்கலாம். 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து மார்க்கிங் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேப்ரிக்கை இதுக்கு மேலேயே நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம நெக்குடைய அகலமும் மார்புடைய சுற்றளவுலையும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்க போகிறோம். அடுத்தது நம்ம கழுத்துடைய உயரம் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்குடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2.5 இன்ச்சஸ். ஸோ நான் கூட வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்த்து நான் வந்து இப்போ 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த சட்டை வந்து வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறதான இந்த ஃபேப்ரிக் வந்து வெளியே தெரியாது. ஸோ அதனால் நெக் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸஸ் பண்ணி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைனிங்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பட்டுப்பாவடையில் நீங்கள் இந்த மாதிரி வந்து லைனிங் ஃபேப்ரிக் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வேர் பண்ணும்போது மேலெல்லாம் வந்து உறுத்தாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பட்டுப்பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனிங் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஸோ அந்த டாப் போர்ஷனை வச்சு நம்ம இடுப்புடைய அகலம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பட்டுப்பாவடையில் வந்து அந்த ஸ்கர்ட்டில் வந்து எவ்வளோ உயரம் இருக்குதோ ஸோ அதிலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸாக வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உயரம் வந்து கீழே வந்து மார்க் பண்ணும்போது அந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1 இன்ச் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கரெக்டான அளவில் வந்து அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து நமக்கு வந்து மடித்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த பார்டர் வர்றதுனால நம்ம வந்து உயரத்து கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸஸாக நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதே போல் இடுப்புடைய அகலம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து இடுப்புடைய சுற்றளவு வந்து 5.5
ஸோ இந்த 5.5 வந்து நம்ம வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 16.5 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவை நம்ம வந்து இடுப்புடைய அகலமாக நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வயசு குழந்தைக்கான ஒரு பட்டுப்பாவாடை. ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 வயசு குழந்தைக்கு வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்ம அடுத்தது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டுப்பாவாடையோட டாப் போர்ஷன் தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பேக் சைட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஆர்ம் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் வந்து ஹூக் பட்டியும் வி பட்டியும் வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி வி பட்டி ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே விட்டுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அடுத்தது நீங்கள் வந்து அந்த வி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வி பட்டியும் ஹூக் பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த வி பட்டிக்கு மேலே அந்த ஹூக் பட்டியை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயினிங்காக நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து விட்டுருப்போம். ஸோ அதை வந்து மார்க் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் வந்து நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம நெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணமோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆர்ம் ஹோலும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் அதை வந்து வீடியோவாக வந்து எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து நெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் ஆர்ம் ஹோலும் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கர்ட்டோட லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கரை பகுதி இருக்கும். ஸோ அது வந்து 2 ஃபேப்ரிக்காக இருக்கும். ஸோ 2 ஃபேப்ரிக்லேயும் நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற அந்த கரை பகுதியை வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டு அதில் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு பக்கத்துக்கு தான் தையல் போடுறத வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு பக்கத்துக்கு நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இதே மாதிரி 2 பக்கத்துக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து 2 கரை பகுதி இருக்கும். ஸோ அந்த 2 கரை பகுதியும் இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து சில்க் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால நூல் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த நூல் வந்து பிரிஞ்சு வரக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ அதனால் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ 2 பகுதி இருக்கும். ஸோ 2 பகுதிக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நைஃப் ப்ளீட்ஸ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ப்ளீட்ஸோட வகைகள் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 4 வகையான ப்ளீட்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு 4 வகையான ப்ளீட்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ப்ளீட்ஸ் வந்து வைக்க சொன்னதுனால நம்ம வந்து நைஃப் ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாக்ஸ் ப்ளீட்ஸ் கூட நீங்கள் இதுக்கு வந்து வைக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது வைக்கணும்னு உங்களுக்கு விருப்பமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு நான் அந்த ப்ளீட்ஸோடைய அந்த மடிப்பு வாக்கில் நான் வந்து இந்த மாதிரி வந்து அயர்ன் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு வந்து மாறாமல் நமக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து லைனிங் ஃபேப்ரிக் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஸ்கர்ட் போர்ஷனில் வந்து நம்ம வந்து கரை பகுதி வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதை வந்து 2ஆக வந்து இந்த மாதிரி வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி இதில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் கூட இதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2ஐயும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கரை பகுதி வந்து உள்ளே போகிறது மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை இது கூட வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக எடுத்து வச்சு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதே போல் ஸ்டிச் வந்து போடும்போது உள்ளே இருக்க லைனிங் ஃபேப்ரிக் வந்து மடங்கி போகாத மாதிரி நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் வந்து நம்ம ஸ்டிச் போடும்போது அது கூட மடங்கி வந்து ஸ்டிச் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டாப் போர்ஷனை இது கூட வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷனில் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த சைடில் அதாவது டாப் போர்ஷனில் ஒரு பக்கத்தை நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ ஒரு சைடெலாம் அந்த மாதிரி வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். ஸோ அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த எண்ட்லேருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இதை கூட வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்ல பக்கம் வந்து ரெண்டும் ஒன்று பார்த்து இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச் அளவுலேயே நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து தையலுக்கு எவ்வளவு வந்து இடம் விடுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக விட்டுட்டு நீங்கள் அதில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உயரத்தில் வந்து 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்கும்.
ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்டிச்சுக்காக வந்து இடம் விட்டுருக்கீங்களோ ஸோ அந்த அளவுலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். ஸோ இதில் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான இடங்கள் ஆர்ம் ஹோல், அப்புறம் வந்து இடுப்பு ஜாயின் பண்ணுற இடத்துல, ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போடும்போது டபுள் ஸ்டிச்சாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாடி ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உள் பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க. ஸோ உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கரெக்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து பாதி தான் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அதாவது பாதி இல்லை, ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டிச்சை வந்து அப்படியே வந்து அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை கொண்டு வந்து அந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். ஸோ முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்லேயே தச்சு நீங்கள் வந்து கீழே வர கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது கூட வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கர்ட் வந்து விரிவு வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து விரிஞ்சு கொடுக்காது. இது கூடயே வந்து ஜாயிண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து லைனிங்கை தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.